ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். பகவானே, நம்மளுடைய ஆன்மீக பயணங்கள் நாம் போகும்போது ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்ம இறைவனை வழிபாடு பண்ணவோ, நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொல்லும் போது இறைவனை நாம் தேடி போவோம். உதாரணத்துக்கு சமயபுர அம்பிகையை நாம் பார்க்க போகும்போது, அம்மா எனக்கு தேவை, இதை குடு அந்த கேட்கறதுக்காக போவோம். பழனிக்கு போனா முருகப்பெருமானே எனக்கு ஒரு வெற்றி வேணும், அந்த குடுன்னு சொல்லிதான் நம்ம கேட்க போறோம். பிறகு ஒரு திருப்பதி நாம போனோம்னா நமக்கு நிறைய செல்வம் கொடு பகவானே பெருமானே சொல்லி நாம் கேட்க போவோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயம் இல்லாம நாம் பெரிய பெரிய ஆலயத்துக்கு நம்ம போகிறது கிடையாது. ஏதோ ஒரு தேவையானதுக்காக தான் நாம் போறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நீங்க எத்தனை ஆலயத்துக்கு வேணாலும் போங்க, எல்லா கோயிலுக்கு போகும்போது ஒரு தேவையானதுக்காக தான் நம்ம போறோம் இல்லைங்களா? ஆனால் காசிக்கு போன மட்டும்தான் பகவானே எனக்கு முக்தியை கொடு சொல்லி கேட்க போறோம் இல்லைங்களா? அங்க போய் காசிக்கு போய் நமக்கு பகவானுக்கு இதை கொடு, கார் கொடு, பங்களா கொடு அப்படியெல்லாம் கேட்டு நடக்குமா? கிடையாது. எல்லா கோயிலும் நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். ஏன்னா எல்லா ஆலயம் அம்பிகையாகட்டும், முருகப்பெருமானாகட்டும், எம்பெருமானாகட்டும், எந்த ஆலயத்துக்கு போனாலும் இந்த ஒரு தேவை, அம்மா நமக்கு இதை கொடு, எனக்கு இது தேவைன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது வருமாய் நம்ம எண்ணங்கள் நியாயமானதா இருந்தா, நியாயமான கோரிக்கையா இருந்தா அம்பாள் நமக்கு சரி மகளை இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அம்பாளே ஆகட்டும், முருகப்பெருமானே ஆகட்டும், எம்பெருமானே ஆகட்டும், நமக்கு வரமாக நமக்கு நிச்சயமா அந்த வரம் நமக்கு கொடுப்பாங்க. ஆனா காசிக்கு போன மட்டும்தாங்க முக்தியை தேடி போறோம் இல்லைங்களா? இந்த முக்தி வேணுமே. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நாம் கடைசியில ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது 2 விஷயத்த நாம் கொண்டு போறோம். 1 புண்ணிய மூட்டை, 2வது பாவ மூட்டை இல்லைங்களா? அந்த புண்ணியமான சேர்க்கதான் இந்த உலகத்துல யாருக்கும் நேரம் இல்லை. புரியுது? நிறைய தர்மம் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நாம் நல்லது பண்ணலான்றதுக்கு இங்க உலகத்துல யாருக்குமே நேரம் இல்லை. பணம் பணம் பணம்னு சொல்லி எப்படி சொல்றாங்க, பணத்தை ஓடிக்கொண்டே இருக்காங்க. ஆனா நம்ம காசிக்கு போய் பாருங்க, நம்ம இது கூட பகவானே அது கூட சொல்லி நம்ம எதுவுமே கேட்க முடியாது. பகவானே, என் வாழ்க்கையில நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தப்புகளை நான் பண்ணிட்டு என்னை மன்னிச்சு பகவானே எனக்கு முக்தியை கொடு. என்னுடைய வாழ்க்கை பயணத்துல நான் செஞ்ச தப்புகளெல்லாம் மன்னிச்சு தாயே, அம்மா கங்கா தாயேன்னு சொல்லி கங்கையில நாம் முழுகி கங்கா ஸ்நானம் பண்ணி பிறகு நாம் காசி விஸ்வநாதரை போய் பார்க்கிறோம் இல்லைங்களா? பகவானே எனக்கு முக்தி கொடு, அங்க மட்டும்தான் நீங்க முக்தி கேட்க முடியும் இல்லைங்களா? பகவானே, நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்னை மன்னிச்சு எனக்கு முக்தி கொடு பகவானே சொல்லி அங்க போய் தான் கேட்போம் இல்லைங்களா? அப்படின்னா நாம் வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் காசி மண்ணை தொடுங்க. அது முறைப்படி நாம் ராமேஸ்வரத்துக்கு போய் அங்க போய் பகவானை பிரார்த்தனை பண்ணி பிறகு தனுஷ்கோடிக்கு போய் அங்கிருந்து நாம் ஒரு நந்தி பகவானே ஆகட்டும், சிவலிங்கமே ஆகட்டும், அதை பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டு அந்த லிங்கமானது நந்தி பகவான் சமயத்தை அந்த லிங்கமானது நாம் கொண்டுட்டு தான் நம்ம காசிக்கு போனோம். அங்கே போய் கங்கையை நாம் விசர்ஜனை பண்ணி பூஜை பண்ணி கங்கா ஸ்நானம் பண்ணி பிறகு காசி விஸ்வநாதரை போய் பார்த்து பிறகு அங்கேருந்து கங்கா தீர்த்தை கொண்டுட்டு தான் நாம் மீண்டும் ராமேஸ்வரம் அங்கே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணாதான் அந்த காசி பயணமானது முழுமையாகும் இல்லைங்களா? உங்களால முடிஞ்ச ஒரு முறையாவது காசிக்கு போங்க, முக்தியை தேடி போங்க. கண்டிப்பா நம்ம பாவத்தை குறைச்சி பகவான் நமக்கு ஒரு வழி காட்டுவாங்க. காசிக்கு போய் வந்தாவது இனிமேல பகவானே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி அங்க சொல்லிட்டு வாங்க. வர பாத மகிழ்ச்சியாக தருணமா நமக்கு அமையும் இல்லைங்களா? நம்ம வாழ்ற காலத்துல இனிமையாவது பாவங்களை பண்ணாம புண்ணியங்களை பண்ணுங்க, தர்ம காரியங்களை பண்ணுங்க. நம்ம கிட்ட ஒரு 10 ரூபா இருந்துச்சா ₹1 2 ரூபா தர்ம காரியத்துக்காக பயன் பண்ணுங்க, பயனா கொடுங்க இல்லைங்களா? நம்மளால என்ன முடியும் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. எல்லாரும் வாழ்த்துங்க, வாழ்த்துண்டே நம்மளை வாழ்த்துங்க. ஒருத்தர் நீங்க நல்லாயிரும் சொல்லுங்களேன், அவங்க நினைப்பாங்க பாரு யாருன்னே தெரியல நம்மள நல்லாயிரும் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த நெல் மனதாங்க நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க எல்லாருக்கிட்ட. இந்த மாதிரி நல்ல புண்ணிய காரியங்களை பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா மீண்டும் ஒரு முறை சொல்றேன், எல்லா கோயிலுக்கும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் போறோம். ஆனா காசி மட்டும் தான் முக்தியை தேடி போறோம் இல்லைங்களா? கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது காசி மண்ணை தொடுங்க, பெரிய பாவங்களை போக்குங்க. மகிழ்ச்சியான இந்த தருணமானது பிரதோஷ நாள்ல இந்த நிகழ்வானது அம்மையப்பன் என்ன சொல்லியிருக்காங்க. இதோ என் மனசாட்சியோட அம்மையப்பன் அம்மா அப்பா சொன்ன மாதிரி இந்த நிகழ்வானது உங்களுக்கு கதை மூலியமா நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த விஷயமானது கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன் இல்லைங்களா? இது அம்மையப்பனுடைய ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தெய்வமகள் என் விகாஷ்னி, என் கூட சாமியே துணை, வெற்றி முருகரையே துணை. நன்றி.